பொதுவாக இறைவனை பாடுகிற போது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று பாடுகிற மரபு உண்டு. ஆனால் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானை மீண்டும் சைவத்திலே ஆட்படுத்தியவர் அவருடைய தமக்கையார் திலகவதியார் என்கிற காரணத்தினால் சிவனை தாயாக மட்டுமல்ல, தந்தையாக மட்டுமல்ல, என்னுடைய தமக்கை, எனக்கு முன்பு தோன்றிய என் சகோதரி, அதுவும் சிவன்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகை நாம் திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பார்க்கிறோம். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ என்று சொல்லிவிட்டு துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ என்கிறார். நான் உலகத்திலே மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் துய்ப்பன. அந்த பொருட்களை வாங்குவதற்கு எனக்கு தரக்கூடிய வசதிதான் உய்ப்பன. அஞ்சை களத்துள்ளார், அழுந்தூர் உள்ளார், ஆரூரர், பேரூரர், ஐயாறுள்ளார், தஞ்சை தளிக்குளத்தார், தக்களூரார் என்று பாடுகிற போது அந்த தஞ்சை தளிக்குளம் என்பது தனியான ஒரு கோயில் என்று பார்ப்பவர்களும் உண்டு. அதிலேதான் இன்றைக்கு பிரகதீஸ்வரர் கோயில் கொண்டிருக்கிறார். அதைத்தான் ராஜராஜ சோழன் விரிவுபடுத்தி கட்டினான் என்று சொல்கிற ஆய்வும் உண்டு. ஆனால் பிரகதீஸ்வரர் ஆலயம் உருவாவதற்கு முன்னதாகவே வைப்பு தலத்திலே பாடல் பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோயிலாக தஞ்சை தளிக்குளத்தார் என்கிற ஆலயம் இருந்தது என்கிற வரலாற்று சான்றுக்குரிய தரவாகவும் திருநாவுக்கரசருடைய திருப்பாடல் அமைந்திருக்கிற அழகை நாம் பார்க்கிறோம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருநாவுக்கரசர் பெருமானை பலவிதமான சோதனைகளுக்கு பல்லவ மன்னன் ஆணையால் சமணர்கள் ஆட்படுத்தியதை பற்றி முந்தைய பதிவிலே பார்த்தோம். அதில் உச்சகட்டமாக ஒரு கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள். அவர் அந்த கல் உடனே தெப்பமாக மாறி நமச்சிவாய பதிகத்தினுடைய விளைவாக மிதந்து வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதி இன்றைக்கும் பெருமான் கரையேறிய அந்த பகுதி கரையேற விட்ட குப்பம் என்று கடலூருக்கு அருகே இருப்பதை இன்றைக்கு போனாலும் நாம் தரிசிக்கலாம். இவையெல்லாம் நடந்ததா என்று கூட சிலர் கேட்பார்கள். எனக்கு தெரிந்து ஓரளவு நல்ல பக்தி உள்ள ஒருவர் கூட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் என்றுதான் பாடினார். உடனே நீங்கள் அதற்கு ஒரு கதையை சொல்லுகிறீர்களா என்று கேட்டார்கள். அருளாளர்கள் வாழ்வில் அப்படி கற்பனை கதைகள் புகுத்தப்படவே இல்லை. ஏனென்றால் இவையெல்லாம் நிகழ்ந்தன என்பதற்கு அவர்களே சில அகச்சான்றுகளை தந்திருக்கிறார்கள். கடலிலே கல்லில் கட்டி போட்ட போது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் என்று பாடியது உங்களுக்குள் ஒரு விவாதத்தை எழுப்புகிறது என்றால், வேறு இடங்களில் நாவுக்கரசர் அதை தெளிவாக அருளியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சமணர்கள் என்னை கல்லிலே கட்டினார்கள், என்னை கடலிலே தூக்கி போட்டார்கள், நான் நமசிவாய என்கிற ஐந்தெழுத்தை சொல்லி கரைக்கு மீண்டு வந்தேன் என்று ஒரு வாக்கு மூலமாகவே வழங்குகிறார். கல்லினால் என்னை பூட்டி அமன்கையர் ஒல்லை நீர்புக நூக்க விடுக்கையில் நெல்லு நீழ்வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே என்று பாடுவதன் மூலம் அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது நமக்கு உறுதியாகிறது. பொதுவாக இறைவனை பாடுகிற போது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று பாடுகிற மரபு உண்டு. ஆனால் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானை மீண்டும் சைவத்திலே ஆட்படுத்தியவர் அவருடைய தமக்கையார் திலகவதியார் என்கிற காரணத்தினால் சிவனை தாயாக மட்டுமல்ல, தந்தையாக மட்டுமல்ல, என்னுடைய தமக்கை, எனக்கு முன்பு தோன்றிய என் சகோதரி, அதுவும் சிவன்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகை நாம் திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பார்க்கிறோம். இன்றாளுமாய் எந்தையுமாய் எனக்கு முன் தோன்றினளாய் என்று பாடுகிற ஒரு அழகு நாம் கண்டு வியக்காமல் இருக்க முடியாது. அதுபோல் ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த உறவுகள் அவையெல்லாம் கூட இறைவனுடைய கருணையால் விளைந்தவை, அவையும் சிவ வடிவமானவை என்கிற சிந்தனையை ரொம்ப அழகாக நமக்கு பதிய வைக்கிறார் நாவுக்கரசர். இன்றைக்கு உறவுகள் மத்தியில் ஏற்படக்கூடிய இடைவெளியை
மாற்றி அமைக்கக்கூடிய பார்வையை இந்த பாடல் நமக்கு தரும் என்று நமக்கு உறுதியாக சொல்ல முடிகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ என்று சொல்லிவிட்டு துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ என்கிறார். நான் உலகத்திலே மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் துய்ப்பன. அந்த பொருட்களை வாங்குவதற்கு எனக்கு தரக்கூடிய வசதிதான் உய்ப்பன. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. அந்த உறவுகளிலும் வரவுகளிலுமே ஒருவன் தொலைந்து போய்விடாமல் அதிலிருந்து உரிய நேரத்தில் விலகி நிற்கக்கூடிய ஒரு துறவு மனப்பான்மை இருக்கிறது. அதையும் இறைவன் அருளுகிறான். நீங்கள் லௌகிகத்திலே பார்த்தால், ஒருவர் ஒரு பெரிய தொழிலை நிறுவியிருக்கிறார், பிரம்மாண்டமான வணிகத்தை செய்கிறார் என்றால், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன் வாரிசுகளிடம் அதை கொடுத்து விட்டு சற்றே விட்டு விலகி நிற்கக்கூட ஒரு துறவு மனப்பான்மை வேண்டும். எனவே துய்ப்பன நாம் அனுபவிப்பவை, உய்ப்பன அதற்கான வருமானம். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ என்று சொல்லுவதனால் உரிய நேரத்தில் அவற்றிலிருந்து விலகி நிற்கக்கூடிய பக்குவத்தையும் இறைவன் அருளுகிறான் என்று சொல்லுகிறார். இந்த பாட்டை ஒரு முறை மறுபடியும் யோசித்து பாருங்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லிவிட்டு ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. பெண்களை படித்து தள்ள வேண்டாம், ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. அவர்களும் வாழ்க்கையில் நமக்கு முக்கிய அங்கத்தை வகிக்கிறார்கள். ஒரு குலமும், எந்த குலத்தில் தோன்றுகிறீர்களோ அந்த குலம், சுற்றமும் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், ஓர் ஊரும் நீ. எல்லாம் சிவமயமாக அவருக்கு தெரிகிறது. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று எல்லாம் சிவமயமாக பார்க்கக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை, அருள் ஆனந்தத்தை நாவுக்கரசர் பெருமான் உள்நிலையில் அனுபவித்து உலகுக்கும் சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழன் காலத்தில் உருவானது. அதற்கு முன்பு தஞ்சையிலே சிவாலயம் இருந்ததா என்று பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். அவர் வைப்புத்தலமாக அந்த தலத்தை பாடுகிறார். வைப்புத்தலம் என்றால் பாடிக்கொண்டே போகிற போது வெவ்வேறு ஊர்களை பட்டியலிட்டு தருவது. அந்த வகையில் அஞ்சை களத்துள்ளார், அழுந்தூர் உள்ளார், ஆரூரர், பேரூரர், ஐயாறுள்ளார், தஞ்சை தளிக்குளத்தார், தக்களூரார் என்று பாடுகிற போது அந்த தஞ்சை தளிக்குளம் என்பது தனியான ஒரு கோயில் என்று பார்ப்பவர்களும் உண்டு. அதிலேதான் இன்றைக்கு பிரகதீஸ்வரர் கோயில் கொண்டிருக்கிறார். அதைத்தான் ராஜராஜ சோழன் விரிவுபடுத்தி கட்டினான் என்று சொல்கிற ஆய்வும் உண்டு. ஆனால் பிரகதீஸ்வரர் ஆலயம் உருவாவதற்கு முன்னதாகவே வைப்புத்தலத்திலே பாடல் பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோயிலாக தஞ்சை தளிக்குளத்தார் என்கிற ஆலயம் இருந்தது என்கிற வரலாற்று சான்றுக்குரிய தரவாகவும் திருநாவுக்கரசருடைய திருப்பாடல் அமைந்திருக்கிற அழகை நாம் பார்க்கிறோம். எனவே அவரது வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களுக்கு மட்டுமில்லாமல் அப்போது இருந்த சிவாலயங்கள், அவற்றுடைய மகிமைகள், எங்கெல்லாம் அந்த ஆலயங்கள் இருந்தன என்று ஒரு பாட்டு பட்டியலையும் நமக்கு அவர் அருளியிருக்கிறார் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். திருமுறை சார்ந்து மேலும் பல சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் சந்திப்போம்.